ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிளன் விபோகன். ஸோ கம்மிங் சாட்டர்டே சண்டே, அதாவது ஜூலை 13-14 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜோவோல சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அதாவது குவாலிட்டி அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து இன்டர்வியூ அண்ட் அசஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஆல்ரெடி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இட்ஸ் லைக் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் இருக்க சான்சஸ் இருக்குன்ட்டு. ஏன் அப்படின்னு நினைச்சேன்னா, ஜூலை 13 4 o'clock தான் கன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க ஈவினிங். ஸோ வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேட்சஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் வைப்பாங்க, ஏன்னா கவுண்ட் அதிகம். ஸோ தட் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வைக்க மட்டும் தான் பாசிபிள். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து QA ரோலுக்கும் வந்து இன்வைட் வந்துருந்துச்சு. யூஸ்வலி இந்த ஜோவோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் வைப்பாங்க. அடுத்த நாள் வந்து QA ரோலுக்கு வைக்கிறதால ஸோ தட் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். பிளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி இப்போ ஒரு 10 பேட்சஸ் அட்டன் பண்றாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 8 to 9 பேட்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செப்பரேட் டேவா வச்சுட்டு அண்ட் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 weeks கேப்ல தான் வைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேட்ச்ல மட்டும் அடுத்தடுத்த நாள் வைப்பாங்க, இல்லைன்னா அன்னைக்கே வந்து கண்டினியூவா வைப்பாங்க. ஓகேவா? ரெக்வயர்மெண்ட்ஸ் பேசிஸ்ல இருக்கும். ஸோ அதே பேட்ச் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாட்டி இன்வைட் வந்திருக்கு. போன வாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செப்பரேட்டாக தான் வச்சாங்க, ஒரு 1 or 2 weeks கேப் வந்துச்சு. ஸோ ப்ரிப்பேர் பண்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. பட் இப்போ உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, எல்லாரும் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், டெக்னிக்கல், HR எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோல கொடுக்க விரும்புறேன். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க, நானும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் இருக்கும் கெஸ் பண்ணியிருந்தேன். பட் லைக் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் ஃபார் த டேஸ்லயோ இல்லை அதே டேலயோ வந்து உங்களுக்கு இருப்பாங்க. ஜூலை 13 சரி, ஜூலை 14 வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இன்டர்வியூ அங்கே நடக்கும். ஓகேவா? அண்ட் குவாலிட்டி அனலிஸ்ட் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர். அண்ட் இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருந்தேன். அதில் முக்கியமாக ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் அண்ட் ரவுண்ட் 3 அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து ரவுண்ட் 1 ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸும் கேட்டிருந்தீங்க. நான் இன்னைக்கு கலெக்ட் பண்ணி ஈவினிங்குள்ள வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து அதுலேருந்தே வரும். ப்ளஸ் அது போக உங்களுக்கு அதே பேட்டர்ன் ஆஃப் டைப் கொஷின்ஸ் வரும். ப்ளஸ் நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்ட்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3லாம் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் டாபிக்ஸா கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குவாலிட்டி அனலிஸ்ட்க்கு ரீசெண்டா ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ, கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் வீடியோ சிங்கிள் வீடியோல ஒன்று போட்டிருப்பேன். சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருப்பேன். அது போக சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு 2 பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸ்டில் இன்கேஸ் நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் சீக்கிரமா ஒரு 4 daysல நான் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. நான் ஒரு இதுவுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒரு ரவுண்டும் வந்து எப்படி இருக்கும், ஒரு ரவுண்ட்ல என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கும், நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அவங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எல்லாமே டீட்டெயில்டா நான் அதிலே சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் போக ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இன்னும் வந்து கிளாரிஃபையா இன்னும் எனக்கு டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் 1-to-1 மென்டார்ஷிப்பும் கொடுத்துட்டு இருக்கேன். ஜோவோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கே போயிட்டு உங்க ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ண ரெடியா இருக்கேன். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கான கொஸ்டின்ஸ் வீடியோ நான் கொடுக்குறேன், இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் அது போக ரவுண்ட் 1க்கான கொஸ்டின் இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் அப்லோட் பண்றேன். இதெல்லாம் போக உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் ப்ரோ, எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவுமே கமெண்ட் பண்ணுங்க, நான் வெட்னஸ்டேக்குள்ள அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஐ திங்க் நான் வந்து அட்டென்ட் பண்ண வர மாட்டேன் சாட்டர்டே ஆர் சண்டே. ஜஸ்ட் சாட்டர்டே சண்டேல வந்து ஜோகோ விசிட் பண்றதுக்கான அவுட்டர் சைடு பீப்புளுக்கு விசிட் பண்ண முடியும், எம்ப்ளாயிஸ் யாராவது வந்து கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நாள் ஜோகோ விசிட் பண்ணி பார்க்கணும் ஒரு தாட் ப்ராசஸ்ல, ஒரு ஐடியால இருந்தேன். மேபி ட்ரை பண்றேன், ஃப்ரீயா இருந்தா சாட்டர்டே ஆர் சண்டே வந்து நான் ஜோகோ வர ட்ரை பண்றேன். ஸோ வந்தேன்னா பார்க்கலாம். ஓகேவா? தெரில, ஏன்னா சும்மா லாக் ஆகுது, இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக, மற்றபடி சும்மா தான் வரலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம், வந்தேன்னா நான் ஸ்டோரி போடுறேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு எப்போ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மென்டார்ஷிப் வந்து புக் பண்ணுங்க, நான் கைட் பண்ண ரெடியா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை, ஆல் தி பெஸ்ட்.